So இங்கே இந்த ஸ்கூல் சிஸ்டம் டிபிக்கலி தே டிவைட் ஆஃப்டர் தட் பிரைமரி 6க்கு அப்புறம் தே டிவைட் நோ. ஆக்சுவலி இப்போ நான் படிச்சதுக்கும் இப்போ எக்கோஸ்மே சிஸ்டம் நிறைய மாறி இருக்கு. ஓகே. பட் ஜென்ரலா வந்து மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஆனஸ்டாக சொல்லணும்னா இப்போ டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிங்களா பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் என்னென்னு ஃபீஸ் தவிர இன்னொன்று வந்து corporate give a preference to the public university. இப்போ வந்து ஈவன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ ஏன் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி தருவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது இப்போ நீங்கள் பிஆர்ஓ சிங்கப்பூரினோ இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ங்கிறப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தே மைட் இப்போ நீங்கள் அது வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாகவே வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து காம்பஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. நீங்க இந்தியாலேயே வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருக்கீங்க இல்ல வேற கண்ட்ரில டாப் யூனிவர்சிட்டிஸ் அந்த ஐஐடி அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்கன்னா what is the approximate cost for masters actually? இப்போ என்னோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 20k for the entire course. பட் இது வந்து கொஞ்சம் சப்சிடைஸ் தான். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் நாட் பிஆர்னா கொஞ்சம் சப்சிடைஸ் இருக்கும். அப்புறம் இங்க இன்னொரு இது வந்து நேர்களை இன்னைக்கு நம்மளோட அஸ்வத்தா இணைஞ்சிருக்காங்க. அவங்க சிங்கப்பூர் சிட்டிசன்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தான். பட் அவங்க வந்து செம்மில் படித்தாங்க. நவ் மாஸ்டர்ஸ் டூயிங் எஸ்யூஎஸ். நான் அவங்கள பற்றி சொல்கிறதோட அவங்களே ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்க சொல்லிடலாம். வணக்கம் அஸ்வத்தா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட். ஆக்சுவலி கேன் யூ ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் யுவர் செல்ஃப்? ஓகே, ஐ அம் அஸ்வதா. நான் வந்து இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். ஸோ படித்தது வந்து எஸ்ஐஎம்ல டிகிரி படித்தேன் இன் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஓகே. இப்போ வந்து எஸ்யூஎஸ்எஸ்ல பார்ட் டைமாக மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபுல் டைம். You're working full time actually. Yes. So இங்கே இந்த ஸ்கூல் சிஸ்டம், I mean typically they divide after that primary 6க்கு அப்புறம் they divide, no? Say like you know express, normal or something of those kind. Correct. Can you just give us a little details about that and where did you got into that actually? Okay, actually இப்போ நான் படிச்சதுக்கும் இப்போ எக்கோஸ்மே சிஸ்டம் நிறைய மாறி இருக்கு. Okay. பட் ஜென்ரலா வந்து அவங்க தான் அந்த எக்ஸ்பிரஸ், நார்மல் அகாடமிக், நார்மல் டெக்னிக்கல், மூணு ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ 3 ஸ்ட்ரீம் பிரிக்கும் போது அந்த டைமில் வந்து 200க்கு மேலே, அதாவது 300 டோட்டல் ஸ்கோர், 200க்கு மேலே எடுத்தா எக்ஸ்பிரஸ், அது கீழே எடுத்தா நார்மல் அகாடமிக் டெக்னிக்கல்னு படிச்சாங்க. ஆமாம், இப்போல்லாம் வந்து சிஸ்டமே மாற்றிட்டாங்க. இந்த ஏபி கிரேட் எல்லாம் வச்சு 1, 2 அந்த மாதிரிலாம் மாற்றிருக்காங்க. அது எனக்குமே அவ்வளோ ஃபெமிலியராக இல்லை. 6 public universities. SU is also going to be a public university. Yeah, actually it is a public university. It is already a public university actually now. So 7 public universities actually. Okay, so there is a huge difference studying in a public university and private universities. Is there only fees or anything else is a difference actually? ஓகே, மெயினாக வந்து ஃபீஸ் கண்டிப்பாக லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் லோக்கல் யூனிவர்சிட்டிங்கிறப்போ கிராண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா கிராண்ட்ஸ் கிடைக்காது. மோஸ்ட்லி மேபி ஸ்காலர்ஷிப் வாங்கினா, பட் இல்லைனா வேறு கிராண்ட்ஸ் இல்லை. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அதர் கிராண்ட்ஸ் அதர் தென் ஸ்காலர்ஷிப் ஆக்சுவலாக? ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இல்லை லீடர்ஷிப் ஸ்காலர்ஷிப் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா தருவாங்க. பட் இட்ஸ் வெரி மைன்யூட், வெரி செலக்டிவ். சில பேருக்கு தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த கிராண்ட்ஸில் I heard that NUS and most of the other university also public university இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து இந்த டியூஷன் ஃபீ வேவர் வாங்கினா there is a bond is there, right? ஆமாம், சில யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ நீங்கள் அந்த சிங்கப்பூர் பிஆர் கேட்டகரியில் உங்களுக்கு அந்த டியூஷன் வேவர் ஆகுதுன்னா சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு சர்வ் அ பாண்ட். பட் எல்லா கோர்ஸ்க்கும் இல்லை, சில கோர்சஸ்க்கு. Okay. I understand there is a 3 years bond for NUS if you get the scholarship in Kenya. Yes, scholarship கிடைச்சா கண்டிப்பா bonds open. கண்டிப்பா bond. So the bond is you have to work 3 years in Singapore. In Singapore, yeah. Okay. So but work கட்டாயம் கிடைச்சிருவானா? மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஆனஸ்டாக சொல்லணும்னா இப்போ டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிங்களா பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் என்னென்னு ஃபீஸ் தவிர இன்னொன்று வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் இப்போ நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ங்கிறப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபைலிங் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு லிட்டில் எட்ஜ், ஒரு லிட்டில் காம்படிட்டிவ் எட்ஜ். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் போகும். எஸ்பெஷலி டாப் லைக் இப்போ NUS NTUக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதாவது வந்து கார்ப்பரேட் கிவ் a preference to the public university. Is it because they think that only bright students comes from there or the curriculum or what is the difference actually? Okay, அப்படி கிடையாது. பிகாஸ் இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ இட்ஸ் சேஞ்சிங். இப்போ வந்து ஈவன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
இப்போ நான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான், பட் ஐ காட் என்னோட பேட்ச்லையுமே NUS NTU பீப்புளும் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் டைவர்ஸ் நான். பட் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ ஏன் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி தருவாங்கன்னா அந்த கரிக்குலம், நீங்கள் சொன்ன மாதிரி கரிக்குலம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து மோர் படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு செமஸ்டரே இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ராஜெக்ட்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா பிட் மோர் ஃபோக்கஸ் ஆன் அகாடமிக் மட்டும். So the other one is, I mean, like, is there any salary difference? Like I heard that, if you come out of some of the public universities, definitely you are paid well than the private universities அப்படிங்கிற மாதிரி. Okay. கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் அந்த டாப் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் வந்து இப்போ ப்ரையாரிட்டியே பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. சேலரியுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹையராக இருக்கும். Okay, what kind of difference it will be actually? About like monetary கொஞ்சம் it's a bit higher. ஒரு 15-20%? Yeah, இருக்கலாம். 10% அந்த மாதிரி 10% higher. Okay. So the other one is, I mean, like, if they hire international students, minimum they have to pay some 5,000 or something per month. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது இப்போ நீங்கள் PRO சிங்கப்பூரினோ இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ங்கிறப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தே மைட், இப்போ நீங்கள் அது வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாகவே வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து பாஸ் வரும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ, அந்த மோஸ்ட்லி வந்து இந்த கார்பரேட் ஜாப்ஸ் போகிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸுங்கிறப்போ அது ஒரு கோட்டாக்குள்ளே வரும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு த கம்பெனி வில் ஹேவ் டு பே ஒரு சர்டன் ஸ்பான்சர்ஷிப் மாதிரி பே பண்ணணும். ஸோ உங்களை கொண்டு வர்றதுக்கு, அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ் இது பண்ணுறதுக்கே பே பண்ணணும். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ is it because of that, like, they give a preference only to the local first? If they don't get the opportunity, only they give it to the international? Okay, only னு சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட்லி இப்போ பாலிசிஸ் இல்லை அதனாலேயே வந்து நீங்கள் சிங்கப்பூரியன் ஒரு பியராக இருந்தால் கொஞ்சம் ப்ரையாரிட்டி தருவாங்க. ஏன்னா ஒரு கோட்டா வச்சுருப்பாங்க, சிங்கப்பூரியன்ஸ்க்கு இவ்வளோ இது இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கண்ட்ரிக்குமே அப்படி தான். சிங்கப்பூர்னு இல்லை, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களோட லோக்கல்ஸ்க்கு தான் கொஞ்சம் ப்ரையாரிட்டி தருவாங்க. ஃபாரினர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக வரும். ஸோ அந்தபடி கோட்டாலாம் இது பண்ணிட்டு, பட் கண்டிப்பாக டேலண்ட் இருந்தால் அண்ட் நீங்கள் உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எடுத்துக்கிட்டா, அந்த பாஸ் சொன்னால காம்பஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. நீங்க இந்தியாலேயே வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருக்கீங்க, இல்ல வேற கண்ட்ரில டாப் யூனிவர்சிட்டிஸ், அந்த IIT அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தருவாங்க, எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஓகே. இங்கே வந்து அந்த நேஷனல் சர்வீசஸ்ல ஒன்லி, I mean, like, boys has to be served. Girls-க்கு வந்து அது கிடையாதா? Because you are a citizen there. Right. So girls-க்கு வந்து compulsory கிடையாது. But optional-ஆ வேணும்னா போலாம். நீங்க sign on பண்ணலாம். It is a 2 years actually. ஆமா. Boys-க்கு வந்து compulsory. Have you opted that? இல்ல. Okay, it is a 2 years one actually, right? I think girls-க்கு வந்து 2 years இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் shorter time. Okay. But generally வந்து 2 years. Okay. Good actually. So, I mean, how long you are here in Singapore actually? So, நான் பிறந்ததுங்க தான், so almost 25 years. 25 years here actually. So, how often you go to India? சென்னையா இல்ல வேற எங்க போறீங்க? கோவிட்க்கு முன்னாடி வருஷம் போயிட்டு இருந்தேன். I am from Coimbatore, so Coimbatore every year போயிட்டு இருந்தோம். கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. So 2-3 years once அந்த மாதிரி. Okay. So what are the big difference you see it, cultural difference, or I mean, academically you cannot tell because you don't have that experience. Culturally, என்ன difference பாத்தீங்கன்னு சொல்லலாம்? Culturally வந்து I think இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில், அதாவது ஊருக்கு போறீங்கனாலே ஒரு இட்ஸ் மோர் வைப்ரண்ட், கொஞ்சம் மோர் நிறைய லைக் பீப்புள் வெளியே இருப்பாங்க. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் வெரி குவாய்ட் சொசைட்டி கொஞ்சம் இருக்கும், க்ரௌடு இதெல்லாம் இருக்கும் சில ஏரியாஸில். பட் ஜென்ரலாக இந்தியா இஸ் மோர் வைப்ரண்ட், மோர் loud, more, energy. This afternoon I've been to Little India. Yes. அங்க பார்த்தா நிறைய, I mean, ஒன்று அந்த ஒரு சிங்கப்பூரில் உள்ள கிளீன்லெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் எங்கேயுமே நான் ஹார்ன் சவுண்ட் கேட்கல, பட் அங்கே ஹார்ன் சவுண்ட் கேட்குது. ஓகே. ஏன்னா லிட்டில் இந்தியாவில் வந்து நிறைய க்ரௌட் இருக்கும், எஸ்பெஷலி நீங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வீக்கெண்ட்ஸ் போனீங்கன்னா எல்லாருமே அவங்களோட இப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, இல்லை சும்மா நாங்களே வந்து ஷாப்பிங்லாம் போகணும்னா இந்திய திங்ஸ்லாம் வாங்கணும்னா அங்கே தான் கிடைக்கும். நமக்கு இப்போ ஏதாவது இந்தியன் க்ரோசரிஸ்லாம் வேணும்னா அங்கே தான் போகணும். ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே போய் வாங்கிட்டு. கரெக்ட். தீபாவளிக்கு வாங்கணும்னாலும் அங்கே தான் போகணும். அதனால தீபாவளி பீரியட், இப்போ இந்த தீபாவளி மந்த் இப்போ தானே முடிஞ்சது, இந்த டைம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் அங்க கூட்டமா இருக்கும். அதனால ஹார்ன்லாம் கண்டிப்பா அதிகமா இருக்கும். And I mean, like,
Indian or like, actually Tamil வந்து only official language. I could see that even the campus a lot of people also talk comfortable தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. And it's not that everybody are international students. எல்லாரும் சென்னையில வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க போல. ஆமா இருக்காங்க. Good. So is there any, I mean, you see there is any one particular people dominant or in something, or like how Singapore is, because generally Singapore project has like, I mean, one of the safest country, not much of, I mean, illegal things are happening, all these things. What is your thought on that actually? Okay, as a people, because Singapore is like a racially harmonious country. Okay, racial harmony la romba promote பண்ணுவாங்க. Religious and racial integration லாம் நிறைய இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூலிங் டைம்ல இருந்தே சேர்ப்பாங்க. ஆப்வியஸா இப்போ நீங்க நம்பர்ஸ் வெளி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரேஸ் அதிகமா இருப்பாங்க, ஒரு ரேஸ் கம்மியா இருப்பாங்க. I think if I'm not wrong, I mean, Tamil speaking people only 7 or 8% or less than 10%. Less than 10%. Yeah. ஸோ நம்பர்ஸ் வைஸ் பார்த்தா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஆனால் இன்டெகிரேஷன் வந்து இருக்கு. இப்போ எல்லாருக்குமே இப்போ தமிழ், இப்போ நம்ம தீபாவளிலாம் நான் லிஃப்ட்ல ஏறுறேன் தீபாவளி அன்னைக்கு, ஒரு சைனீஸ் லேடி என்னை பார்த்து ஹாப்பி தீபாவளிங்கிறாங்க. ஸோ அந்த இன்டெகிரேஷன்லாம் இருக்கு, ஒரு அவேர்னஸ், ஒரு டாலரன்ஸ், ஒரு அக்செப்டன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, தட்ஸ் அமேசிங், குட் டு see actually. And it's one of the safest country. கண்டிப்பா, வெரி வெரி சேஃப். என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் இன் த வேர்ல்ட். Safest in the world actually. So, I mean, have you, in the past 25 years, actually, have you experienced any challenges of, like, any of this on the question of safety? சேஃப்டி வைஸ் நான் ஆனஸ்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. மோஸ்ட்லி இப்போ அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ் மேபி யாராவது இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கலாம். பட் சேஃப்டி வைஸ் அதாவது ஒரு டேஞ்சர் அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஈவன் லைக் நான் நிறைய டைம் நான் சொன்னேன்ல, பார்ட் டைம் கிளாஸ் போகிறப்போ 7 to 10 classes இருக்கும். ஸோ 10 o'clock ஆஃப்டர் 10 o'clock நான் வீட்டுக்கு போகிறப்போ கூட ஐ ஃபெல்ட் சேஃப். எவ்ரி திங் யூஸ்வலாக லைட் பிரைட்டாக இருக்கும், பீப்புளெலாம் யாரும் பாதர் பண்ண மாட்டாங்க. Okay, so you are also working, and you said you are also doing a master's right now as a part-time. Okay, so what time is your class and how many days and how it will happen actually? ஓகே, ஸோ இப்போது மாடியூல்ஸ் பொறுத்து, இப்போ நான் பார்ட் டைம்ங்கிறப்போ எவ்ரி செமஸ்டர் ஒரு சர்டன் மாடியூல்ஸ் நான் எடுக்கலாம், நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். இப்போ இந்த செமஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மாடியூல்ஸ் எடுத்துருந்தேன். அதனால வந்து ஒரு சில வாரம்லாம் வந்து 3 times a weekங்கிற மாதிரி கிளாஸஸ் இருந்துச்சு. இப்போ போன செமஸ்டர்னா 3 மாடியூல்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ மோஸ்ட்லி ஒன்ஸ் a week or twice a week தான் இருக்கும். அண்ட் கிளாஸஸ் எல்லாமே பிகாஸ் அவங்க வந்து SUSS பொறுத்த வரைக்கும் அவங்க ஒர்க்கிங், அதாவது லைஃப் லாங் லேர்னிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட மாஸ்டர்ஸ் கிராஜுவேட் கிளாஸஸ் எல்லாமே 7 to 10 ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் தான். That's good. ஆமா, வெதர் ஃபுல் டைமா பண்றீங்களோ இல்ல பார்ட் டைமா பண்றீங்களோ 7 to 10 தான் கிளாஸஸ். ஆமா, அது ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபுல் டைமா பண்ணாலும் மாஸ்டர்ஸ் வந்து 7 to 10 தான். ஃபுல் டைமா பண்ணாலுமே 7 to 10 தான். பார்ட் டைம். ஆமா. what is the difference? டிஃபரன்ஸ் என்னன்னா மாடியூல்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஃபுல் டைம் எடுக்கறாரு. அவர் வந்து ஒரு செமஸ்டர்ல 6 மாடியூல்ஸ் அந்த மாதிரி எடுத்துறாரு. ஓகே, சோ அவர் இப்போ 1 இயர்லயே அந்த மாஸ்டர்ஸ் முடிச்சிடுவாரு. instead of using 2 years I finish it in 2 years 1 yearல முடிச்சிடலாம். ஓகே, அதுலயும் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இப்போ நான் வந்து 1.5 yearsல முடிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். ஆமா. So the fees will be the same. 2 years only. ஏன்னா because fees is based on the credits. It's based on the credits and modules. அதனால fees same தான். Okay. So I mean சில private university like here, because sim நீங்க UG simல பண்ணீங்க, most of the undergraduate is given by some of the other universities also. Different universities. Different universities. Is the SUS also has those kind of choices? இல்ல, SUSS வந்து it's like autonomous Singapore University, so இது மட்டும் தான். Okay, so I mean that's good actually. What is the approximate cost for masters actually? Okay, depends on எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அதுவும் இருக்கு. Okay, பட் இப்போ என்னோட காஸ்ட் வந்து around 20k. Around 20k. Yeah. We're talking about for the entire 2 years or I mean 1.5 years, whatever it is. Yes, for the entire course. But இது வந்து கொஞ்சம் சப்சிடைஸ் தான். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் நாட் பிஆர்னா கொஞ்சம் சப்சிடைஸ் இருக்கும். அப்புறம் இங்க இன்னொரு இது வந்து SIMல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்ட் கிடைக்கும். because அவங்களோட கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. ஸோ SIMல படிச்சு வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம். இந்தியாலயே மாஸ்டர்ஸ் இன்னைக்கு 12 lakhs வந்துரும். So good. And how long you're working now actually? நான் கிராஜுவேட் பண்ணதுல இருந்து ஒரு 2 years ஒர்க் பண்ணிருக்கேன். Okay, so you're working for the past 2 years. Past 2 years. Just you don't have to tell the actual salary. Can you just tell us the range for, I mean, like you are into software company right now, working for a software company as what actually? I'm working as a software developer. Graduate analyst. So graduate analyst. So 2 years you have an experience actually. What was your, I mean, fresher, what was the salary range? And for the right now it is 2 years. What is the range actually? Okay, so range wise பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக வந்தப்போ எனக்கு ஒரு அரௌண்ட் 4. ஓகே. இப்போ வந்து லைக் அரௌண்ட் 5. So கொஞ்சம் increments. Yeah. It is 60,000 I mean right now Sing dollar per annum. Yes. Okay. Correct. So I mean still you are with the parents, so you don't have much of expenses correct. actually. But generally what is the expenses? What is the rental here and how it goes actually? Okay, generally இப்போ ஒரு HDBல ரெண்டல்னா it's around 800 to 1000 அந்த மாதிரி. Okay. Per month. Correct. Yeah. If you're taking a room, yeah, it's like 800 to 1000. It's a house means? House means will be more. What will be the approximately? ஒரு 2.5 plus வரும். Okay. So as a family, I mean like they have to be there with a family. Okay. So they need about minimum of 7-8K. கண்டிப்பா. ஆக்சுவலி ஃபேமிலி இப்போ ஒரு ஹவுஸ் வாங்கணும்னா மோஸ்ட் ஏரியாஸ்ல ரெண்ட் will be about 3 point something. Okay. Yeah, so you need to have at least 7 to 8 கண்டிப்பா. இருந்ததுனா with the children they can comfortably survive. Okay. So is the education is subsidized for the I mean like again for if you have a PR or a citizen? Yes. ஸ்கூலிங்ல இருந்தே there is a subsidy. Actually இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது வந்து நான் இங்க தான் பிறந்தேன் பட் நான் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் இல்ல. Okay. நான் வந்து பிறந்தப்போ எங்க அப்பா அம்மா வந்து லைக் அதை எடுக்கல. பிகாஸ் பிஆராவே இருக்கலாம்னு பிஆரா தான் இருந்தேன். Okay. ஸோ என்னோட ஸ்கூலிங் ஆக்சுவலி மொத்தமாவே wasn't subsidized. பிஆர் ஃபீஸ் தான் நான் பே பண்ணேன். Okay. பட் பிஆருமே ஃபாரினர்ஸ் விட கொஞ்சம் சப்சிடைஸ் தான். Okay. But still again சிட்டிசனுக்கு இன்னும் ரொம்ப அஃபோர்டபுள். இப்போ எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கான். he is much younger. ஸோ நாங்க வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கினோம். ஸோ எனக்கு வந்து அந்த ஹோல் டைம் சப்சிடி இல்லை பட் அவனுக்குலாம் ரொம்ப அஃபோர்டபுள். What is this annual school fees actually? Actually per month about $10 தான். இப்போ பிரைமரி ஸ்கூல் செகண்டரியிலலாம் $10. Almost nothing. ஆமா, நீங்க லெவல் ஏற கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பட் இட்ஸ் வெரி லிட்டில். less than almost nothing தான். If you're Singapore citizen almost nothing. Okay. PR-னா இன்னும் கொஞ்சம் ஒரு 300 அந்த ரேஞ்ச் வரும். 300 per month. Per month Actually. It's like okay. That's definitely foreigners-னா இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும். கொஞ்சம் அதிகமா. Even in the public school. Yes, public school. Okay. Private school no of course no more. But obviously, yeah. I mean like so he is in which grade now? He is actually finishing his secondary for 10th. He is finishing O levels. Second O levels. Yeah. Okay. So he might have gone through this challenge of like primary 6ல mark வந்தாதான். ஆமா, கரெக்ட். பட் ஈவன் he sec 4 தான் படிக்கிறான் பட் அவனே இந்த A கிரேட் இது அது போல. அவனோட வந்து அந்த மார்க்ஸ் அவுட் ஆஃப் 300 சிஸ்டம் தான். அவன் he was the last batch to do that marks. அவனுக்கு அடுத்த இயர்ல இருந்து தான் அந்த AL1 AL2 எல்லாம் கொண்டு வந்தாங்க. Okay. So going back to the point, if somebody is looking at I mean like from India looking at doing Singapore UG or masters, which one you suggest? Or which I mean somebody is from India if they are aspiring to study I mean like it's at Singapore. Okay. UG side பண்ணீங்களா PG side பண்ணீங்களா what kind of university you select for them actually? Okay. இப்போ obviously the earlier you get in it's better. அதனால UG கண்டிப்பா கொஞ்சம் preference. Okay. இப்போ UGலயே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். Okay. அந்த மாதிரி. Okay. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் because all like fees பொறுத்த வரைக்கும் plus opportunities-உம் கொஞ்சம் better. I mean affordability also because like India private universities now they have to pay the fees then they have to take care of the living expenditure also. And most of the private university does not have a hostel, right? Yeah, correct. They have to stay outside. Outside. But public university, most of the universities has a hostel. But NUS NTU has it. எனக்கு தெரிஞ்ச NUS NTU have. Mother universities I'm not sure. Thank you so much, Ashwatha. Actually, such a wonderful information. I'm sure this will be helpful for at least even few people. Use this information to get into Singapore. We are done with it. Thank you so much. Thank you so much.